ராமநாதபுரத்தை சார்ந்த பல மண் சார்ந்த கதைகள் வந்துள்ளது. அந்த வகையில் அப்பா மகன் பற்றிய ஒரு உறவுபூர்வமான கதையை எடுத்துள்ளார். ராஜபுத்திரனில் பல உறவுகளை சொல்ல போகிறது இந்த படம். அறிமுக இயக்குநராக மகா கந்தன் அவர்களை இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு அப்பா மகனுக்கான படம். குடும்பம் எல்லாருக்குமே இது பிடிக்கும். அப்பான்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் அப்பா தெய்வமாயிட்டார். எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டது எங்கள் அம்மா. எங்கள் அக்கா வந்திருக்காங்க, அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அண்ணி, எங்கள் குடும்பம் எல்லாமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, அவங்கள இத்தனை வருஷம் சினிமாவில் இவ்வளோ வருஷம் இருக்கணும்னா, ஒரு 10-15 வருஷம் சினிமாவில் இருக்கணும்னா குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு காவல்துறையில் இருந்தேன். காவல்துறையிலேருந்து வேலையை விட்டுட்டு இந்த சினிமாவுக்கு வந்தேன். அதனால் அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னென்னா, இந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது ஏன் நடக்குதுன்னா, நம்ம பத்திரிக்கையாளர் இருக்காங்களா, அவங்க கொண்டு போய் இந்த கண்டென்ட்டை சேர்ப்பாங்க. நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த பத்திரிக்கையாளர்கள் இல்லைன்னா நம்மளோட இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ பெருசாக பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி அது போய் ஆடியன்ஸுக்கு சேரணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம பண்ணுறோம். அதனால் பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட குரு வசந்த் சார். ஏன்னா சின்ன வயசில் இந்த எஸ்பிடி சார் வந்து மூச்சு விடாமல் பாடியிருப்பார். அது பாட போகிற நம்ம ஒரு பிரமிச்சு பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டேரக்டர்கிட்டே நம்ம போய் வேலை பார்த்தோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அவர்கிட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சில பொசிஷன் நிப்பாட்டும் போல பார்த்தா எல்லாரையும் நிப்பாட்டி மேக்சிமம் எல்லாருமே நடிகர்களுக்கு டைரக்டர் போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து நடிகர்களை தனக்கானதை ஆக்கிக்குவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வசந்த் சார். அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கள் டைரக்டர் வசந்த் சார் இங்கே இருக்காங்க, வந்ததுக்கு நன்றி ரொம்ப. அப்புறம் நந்தா பெரியசாமி சார், திருமாணிக்கம் இப்போ ஒரு படம் வந்திருக்கு. நான் நந்தா பெரியசாமி சார் தான் முதல்ல ஒர்க் பண்ணேன். திருமாணிக்கம் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி படமாக இருந்திருக்கு. நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்ன, ஓடிக்கிட்டே தவம் பண்ணணும்னு சொல்லுவார். என்னென்னா சினிமாவில் தோத்துக்கிட்டே இருந்தாலும் இல்லை ஒரு அடுத்தடுத்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க காணாமல் போயிடுவாங்க. அவரோட இருந்த எத்தனோ பேர் இன்னைக்கு சினிமாவில் இல்லை. ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கார், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு, வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காரு, அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னன்னா முயற்சி, உழைப்பு, அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படம் ஆரம்பித்தது, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை எப்படி ஆரம்பித்தோங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். இதில் ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன், கேமராமேன் மொழிப்பதிவார் ஆலிவர் டேனி இருக்கார். அவர் தான் இந்த படத்துக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காரணம். அவர் தான் தயாரிப்பாளர். அவரோட ஃப்ரெண்டு வசீர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். வசீர் சார் தான் கோதரசா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் வந்து கதை கேட்டு எனக்கு முன்பு நான் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் நிறைய ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேன். எல்லா ஆஃபீஸுமே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நின்றோம். அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் இருந்தேன். ஆனால் கதை கேட்டு எவ்வளவோ பேர் வந்து கதை கேட்டு முன்மனம் கொடுத்து கூட பண்ணலை. ஆனால் இந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கதையே கேட்கல. நான் ஒரு 10 நிமிஷம் ஐடியா மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இந்த தயாரிப்பாளர் எனக்காண்டி இந்த படம் பண்ணார், நம்பி பண்ணார். அதோட அவரோட ஃபரூக்குங்கிற சார் வந்து கூட சேர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி. அவர் தான் வந்து பிரபு சாரை சொன்னார். நான் முதல்ல ஒரு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தேன். பிரபு சார் அவர் இந்த கதைக்கு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே சொன்னார். பிரபு சார் உள்ளே வந்த உடனே இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வெற்றி என்னன்னா, நான் சின்ன வயசில் வந்து பிரபு சாரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, சின்ன வயசில் வந்து நான் மணிமுத்தார், திருநெல்வேலியில் மணிமுத்தார்னு ஒரு இடத்துல இருந்திருக்கேன். மேலே கேட்பாங்க, நம்ம போலீஸில், அப்பா போலீஸுங்கிறதுனால அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தரை பார்த்துருந்தேன். ஒரு அழகாக கலராக ஒருத்தர் இருந்தார், மைண்டில் இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும் போல அவரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இன்னைக்கு அவரை வச்சு படம் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் தான் சின்ன வயசில் பார்த்த நம்ம முதல் நடிகர். அவரை வச்சு இன்னைக்கு படம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் ஃபோனில் தான் கதை சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஆஃபீஸில் வந்து நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாரு. வெற்றிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட்டாக வந்து ஃபுல்லாக இருந்தார். மேக்சிமாவே அவர் வேறு பேட்டர்னில் நடித்த ஒரு ஹீரோ. ஒரு கிராமத்து இதில் இது வரைக்கும் நடிக்கலை. அதே மாதிரி ஒரு கேலப்பிங்காக ஒரு இது பண்ணி நடிக்கலை. இந்த லவ் மூட்லாம் நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நடிக்கலை. அந்த மாதிரி நடித்ததில் அவரை வச்சு எடுத்ததில் மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம். சத்யவேல் சார்
பிரபப்பா எங்கள் படத்தை வந்து சத்யவேல் சார் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா சார் தான் முதல்ல பார்த்தாங்க இந்த படத்தை. அவரே வந்து சாரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரே வந்து சப்போர்ட்டாக எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சத்யவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. இதில் வந்து என்னென்னா அதுக்கடுத்து பார்த்தா வில்லன் கேரக்டருக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துருந்தோம். அவர் வந்து செட் ஆகலை. நடிக்க வச்செல்லாம் பார்த்தோம், பயமாக இருந்துச்சு. ஷூட்டிங்க்கு முன்னாடி இல்லைனா 2 வீக்ஸ் முன்னாடி வில்லன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சோம். அப்புறம் நம்ம இணையக்குனராக ஒர்க் பண்ணவர், அவர் வந்து ரொம்ப நாளாக என் கூட வந்து பயணித்த நண்பர், என்னோட துக்கத்துலேயும் எல்லாத்துலேயும் இடத்துலையும் இருந்தவர், முத்துங்கிறவர். அவர் வந்து கோமல்குமார் சாரை சொன்னார். கோமல்குமார் சாரை என்கிட்ட கேட்காமலே அவர்கிட்ட ஃபோனில் கதை சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கி அப்புறம் சொன்னார், ஜி நம்மளுக்காண்டி அவர் பண்ணுறேங்கிறாரு. அப்போ சில விஷயங்கள் சொன்ன கோமல்குமார் சார், ஜி அவ்வளோ ஹீரோவாக இருக்காரு, நம்ம அந்த அளவுக்கு அவர் பட்ஜெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே கோமல்குமார் சார்ட்ட இந்த விஷயத்தை சொன்னார், டேரக்டர் இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு. கோமல்குமார் சார் கதையை கேட்டுட்டு ₹1 வாங்கலை, தமிழில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நடித்து கொடுத்துருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா சினிமா மேலே அவ்வளோ பேஷன். என்னென்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம நடிகர்கள் நிறைய பார்க்குறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பேஷன். கேரவனுக்குள்ளே போகவே மாட்டார், அங்கேயே நிற்பார் ஷூட்டிங். அதேமாதிரி டேரக்டரை வாத்தியார் இருந்தால் பாரு, அந்த அளவுக்கு டேரக்டர் மேலே மதிப்புமிக்க ஒரு நடிகர். அவரை இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணல, தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் எனக்கு சப்போர்ட் இருந்ததில் ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தா கிருஷ்ணபிரியா வந்து ஷூட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் கிருஷ்ணபிரியாவே பார்க்குறேன். ஹீரோயின் அவங்க டெல்லியில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே கதை சொல்லியிருந்தேன். சரி அவங்க கன்னடாலாம் போவேன், நான் ப்ரொமோஷன்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க. சரி வேண்டான்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் வேற போகலாமான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எண்டில் வேற வழியே இல்லை, சரி அவங்கள கூப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அர்த்த சகாப்தம்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா ஓடின படம். அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அவங்கள கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் தான் சொல்லி கொடுத்தவொடனே நல்லா பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லவ் எடுக்கிறோம். வெற்றி ப்ரோ அவங்களுக்கும் அந்த லவ் காம்பினேஷனுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. சாங் எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்த்துப்பீங்க. ஏன்னா சாங் வந்து அந்த 3 சாங்ஸுமே வந்து நான் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க 2 பேருக்கான லவ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால கிருஷ்ணபிரியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் முன்னாடி வந்து ரேவதிலாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி கிருஷ்ணபிரியா வருவாங்க. ஏன்னா கேரவன் போக மாட்டாங்க, அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவாங்க. குடிசையில் இருந்தாலும் உட்காந்துருவாங்க, எங்கேனாலும் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப நன்றி. நான் பயந்துக்கிட்டு இருந்தது நம்ம சொல்கிற விஷயம் புரிஞ்சு நடிப்பாங்களாங்கிற விஷயம். அங்கேருந்து வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அர்த்த சகப்தம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தாரு. அந்த சாங்கை பார்த்துட்டு தான் இவரை ஓகே பண்ணது. அப்புறம் என்னடா அந்த சாங் போட்டவர் யாருன்னு பார்த்தா நௌஃபுல் ராஜா, நம்ம மியூசிக் டைரக்டர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நௌஃபுல் ராஜா. அவர் தான் வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அவர் ப்ரொடியூசருக்கு வந்து ரிலேஷன். ஆனால் வந்து ப்ரொடியூசர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், சார் எங்களுக்கு ரிலேஷன்களெல்லாம் நீங்கள் அவரை வச்சு பண்ணாதீங்க, உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க அப்படின்னாரு. அர்த்த சகாப்தம் பார்த்தேன். அர்த்த சகாப்தம் படத்தில், தெலுங்கு படத்தில் RR சூப்பராக போட்டிருந்தார். சாங் எல்லாமே ஹிட்டு. அப்போ என்னன்னு பார்க்கும்போது சரி நம்ம அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். நீங்கள் சாங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். RR வந்து அதுக்கடுத்து 2 ஸ்னீக் பீக் மாதிரி 2 சீன் போட்டது எதுக்குன்னா அவரோட RR எப்படி இருக்குன்னு காமிக்கணும். அவருக்காண்டி தான் இந்த ஸ்னீக் பீக் போட்டது. 2மே வந்து வெற்றி அவங்க லவ்வையும் போட்டது, பிரபு சாரோட அந்த காமெடி சீன் போட்டதுக்கு காரணமே அவரோட மியூசிக் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காண்டி தான். நல்லா RR பண்ணியிருக்காரு. ஏன்னா இது கொஞ்சம் விஷுவலேஷன் படம். ஏன்னா நான் வசந்த் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, நிறைய விஷுவல் வந்து வசந்த் சார் விஷுவலேஷன் நிறைய ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய பேர், ரசூல் பாய் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரசூல் காக்கா, அப்போ வசீர் காக்கா. அதே மாதிரி பிரபு சார்ல வந்து ஒரே விஷயம் தான். ஏன்னா பிரபு சாரை வந்து இந்த படத்தில் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சிவாஜி வந்து ராஜானா அவர் புத்திரன்ல, ராஜபுத்திரன், அவர் அணுகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் பிரபாகரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சொன்ன உடனே சரி பிரபு சாரை மீட் பண்ணிடலான்னாரு. ஆனால் மீட் பண்ண லேட்டாக ஆனிச்சு. அப்போ வந்து RV உதயகுமார் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். RV உதயகுமார் சார் வந்து ரொம்ப நம்ம பையன் அந்த மாதிரி நினச்சி RV உதயகுமார் சார் போய் அவர்கிட்ட சொன்னார். நான் பிரபு சாரை மீட் பண்ணும்போது ஒரே விஷயம் தான் பிரபு சார் சொன்னார், என்னப்பா உனக்கு RV உதயகுமார் சொந்தக்காரரா, என்னப்பா 100 முறை ஃபோன் பண்ண, டார்ச்சர் பண்ணுறாப்பா, அவன்கிட்ட கதை கேட்டே ஆகுப்பா, இது பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் பிரபு சார் முன்னாடி பண்ண படங்கள் வந்து
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன தம்பி 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படங்கள் இருக்கும்ல, அந்த பேட்டர்னில் இப்போ ஓடி ஆடி பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு படம் ஃபுல்லாமே ஓடி ஆடி ஃபைட்டு அந்த மாதிரி பண்ணுறது யதார்த்தமான ஒரு அப்பாவுக்கான எல்லா இதுவுமே வந்து கிளைமேக்ஸில் ஒரு செஞ்சிருப்பார். அந்த கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த படத்துக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும். அது இதாகும். அப்புறம் இந்த படத்தில் ரஃபீக் இருந்திருக்கார். ரஃபீக் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி இருந்தார். வசீர் சார் வந்து இருந்தார். ரஃபீக் கூட டைரக்டர். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே நன்றி. பேரரசு சார் வந்திருக்காங்க. பேரரசு சார் நம்ம நிறைய ஆக்ஷன் படம் எவ்வளோ பார்த்துருப்போம். அதை வந்து வணக்கம் சார், ரொம்ப ஒரு பிரமிப்பாக பார்த்த ஒரு ஆக்ஷன் படங்களை அப்படி பார்க்கும்போது விஜய் சார் வச்சுலாம் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது டேரக்டரை பார்க்க மாட்டோம், அந்த படத்தில் விஜய் பார்ப்போம். ஆனால் அந்த படங்கும்போது அந்த டைலாக்லாம் பேசுனது யாருன்னு பார்த்தா சார் தான் பேசியிருப்பார் போல். ஏன்னா சார மாதிரி தான் விஜய் சார் பேசியிருப்பார். அந்த மாதிரி ஒரு அவரோட பாடி லாங்குவேஜை விஜய் சார் வாங்கி பண்ணியிருப்பார். அது ஒரு டேரக்டர்கிட்ட வாங்கி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அந்த படத்தில் வெற்றி அந்த மாதிரி செஞ்சுருப்பார். நான் நிறைய பண்ணியிருப்பேன், அதை பார்த்து அவர் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி. அப்புறம் மதியழகன் சார் வந்திருக்கார் நம்மளுக்காண்டி. ரொம்ப நன்றி சார். நான் கூப்பிட்டேன், எனக்காண்டி வாங்க சார் சொன்னேன், வந்தாங்க. அப்போ விஜய் கனிஷ்கா நான் கூப்பிட்டேன், எனக்காண்டி வந்திருக்காங்க. வியாபாரி சங்கத்தில் சவுந்தரராஜா சார். அப்புறம் வந்து நம்ம பீர் காக்கா சார். அவர் வந்து முதல்ல என்னன்னா பீர் காக்கா சார் பீர் காக்கா சார் எங்கே இருக்காரு என்ன போடுது, கோதர் சாரையும் ஃபருக் சாரையும் படம் பண்ணுங்கன்னு அவர் தான் சூரிட்டி கொடுத்தாரு. இந்த டேரக்டர் நம்பி பண்ணுங்க, எப்படி பணத்தை போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. அதனால பீர் காக்கா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் வேற யாரு, அப்புறம் சஃபி இளம் தயாரிப்பாளர். அவன் தயாரிப்பாளர் மறந்துட்டேன். அவர் கூட தான் படம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து புத்திரன், ராஜபுத்திரன், அவங்க அப்பா தான் ராஜா. ஆமாம், கோதர்ஷா சார், சஃபியோட அப்பா தான் கோதர்ஷா சார். அவர் இணை தயாரிப்பை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபருக் சார் இணை தயாரிப்பை ஒர்க் பண்ணியிருக்காங்க. சஃபி வந்து எப்படின்னா இந்த வைப்பாக இருக்குது. காரணம் வந்து தெரியும், பர்னி ஸ்டுடியோ, பாலமதி அம்மாவுடைய ஸ்டுடியோ. அது ஒரு வைப்பை கிரியேட் பண்ணியிருக்குது. பிரபு சார் வந்து ரொம்ப உற்சாகமாக ரொம்ப அழகாக பேசிட்டு போனார். ஒரு விஷயத்துல பாராட்டணும். பொதுவாக இந்த மாதிரி அப்பா பையன் கதையில வந்து அப்பா வந்து சேர்ல உட்காந்துருப்பாரு, பையன் வந்து நிற்பாரு. அதை மாற்றி அதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரு. இளைய தலைமுறைக்கு வழி விடணும்னு சொல்லி இந்த போஸ்டரை வந்து நம்ம வரவேற்கணும். பிரபு சாருக்கு நன்றி சொல்லணும். மகாகந்தனுடைய ஒரிஜினல் பேர் வந்து கந்தசாமி. ஆமாம், அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு வாய்ப்பு தேடினாரு. அப்போ தான் என்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு. பகல் ஃபுல்லாக அதை ஒர்க் பண்ணிட்டு நைட்டு டிஸ்கஷனுக்கு வருவார். ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்துட்டு அடுத்த காலையில் போய் குளிச்சுட்டு டியூட்டி போவார். சினிமாவுக்காக அப்படி வெறித்தனமாக சினிமாவில் சாதிக்கே ஆகணும்னு சொல்லி வந்தவர் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நான் சொல்லுவேன், தம்பி நல்ல கான்செப்ட் விட நிறைய சம்பளம் கிடைக்கும், ஏன்னா இங்கே வந்து கஷ்டப்பட போகிறோம், அங்கே போய் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலான்னு. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு டைரக்டரை ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துவோம். ரொம்ப அடம்பிடிப்பார், ரொம்ப அடம்பிடிச்சு எதையுமே வந்து சாதிச்சு காட்டுவார். இப்போ இந்த படத்தை காட்டுறாருன்னே காட்டாம